ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 3 தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா பழுத்து தக்காளி எடுத்துட்டிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து அது மேலே உள்ள தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி நல்லா தோலெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இன்னொரு பிளேட்டுக்கு. தோலோடு இருந்தால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரைக்கும் போது அது திட்டு திட்டாக இருக்கும். அதனால் நம்ம தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா நம்ம தக்காளியை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியுமே நல்லா வெந்துருச்சு, தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டு நான் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml. இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை வறுத்துட்டு கூட அந்த மாவை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கப்பிகள் இருந்தால் நம்ம புளியும் போது அது இடையில சிக்கிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நைஸ் உப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நல்லா வாசனைக்காக ஜீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எள்ளு, ஓம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி பத்தலைன்னா தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கூட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். மாவு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால மாவு அந்த உரலில் பிடிக்காது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி மாவை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கடுத்து நம்ம புழிஞ்சிடலாம். அதுக்கு கரண்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டான தட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி முறுக்க புழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அழகாக முறுக்கு சுற்றியாச்சு. அடுத்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்க ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 முறுக்கு பார்த்திங்கன்னா புழிஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அந்த பேனில் எவ்வளோ முறுக்கு சேர்க்க முடியுமோ அந்தளவு மட்டும் சேருங்க. அதிகமாக சேர்த்துட்டா பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ஒழுங்காகவும் நம்மளுக்கு வெந்து கிடைக்காது. அடுத்து இதை போட்ட உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. சரியாக 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விடலாம். நம்ம இதில் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இதோட கலரே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு நல்லா வெந்து போன மாதிரி தான் கிடைக்கும். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியாது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கும் போது தான் உள்ளே நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் உடனே எடுத்துட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கலர் மாறிடுச்சுன்னு அது சும்மா பதத்து போன மாதிரி இருக்கும். அதனால் இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா பேட்சையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.